நண்பர்கள் வணக்கம். இன்னும் விருப்பத்தில் பார்த்தீங்கன்னா, தரமான 5 மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 5 மாடுகளும் ஒரே இடத்துல நல்ல குவாலிட்டியில இருக்குதுங்க. எல்லாமே தெளிவான மாடுகளா குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோ முழுமையா பாருங்க. அப்போ அந்த மாட்டோட விலை என்ன, அட்ரஸ் எங்கிட்டலாம் தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சியில நல்ல ப்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான மாடு. நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க. நல்ல ஒரு அழகான மாடு. பல் இப்போனா 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்ல சைஸு எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க. நல்ல தெளிவான மாடுங்க. 2 பல்லு தாங்க. இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருவெட்டா வரக்கூடிய மாடு. கறவை நல்ல கறவைத்தின் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 20 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும். கறவையும் பார்த்தா தலையீத்துல நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு அந்த அளவுக்கு தெளிவாக நல்லா ப்ரீடில் இருக்குதுங்க மாடு. ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான மாடு அப்படின்னே சொல்லாங்க. சுழி சுத்தமான மாடு. மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. தெளிவான மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வேணால் கண்டிப்பாக மடி கம்மியாக இருக்கலாம். கண்ணு போட்டோம்னா ஃபுல்லாக மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 12, 13 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க. பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வராதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 54,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவையானவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும். நீங்கள் மாடு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்கறது பெருசாகவே தெரியுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்தா வாங்கிட்டு வாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 54,500 விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாடு பார்த்தீங்கன்னா HF ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான சினை மாடுனே சொல்லாங்க. பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. தலையீத்து ஒரு கிண்டு தான் போட்டிருக்கு. நீங்கள் மாடு பார்க்கும்போதே தெரியும். நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க. தலையீத்துலேயே நல்ல கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் அதை விட கறவைத்திறன் அதிகமாக எதிர்பார்க்கலாம். பல் பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 15 நாள் ஒரு நிமிஷம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. நல்ல வளர்ப்புலேருந்து இருக்குதுங்க மாடு. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்திலே ஒரு நாளைக்கு ஒரு 12, 13 வரைக்கும் அதிகபட்ச டச் ஆகிருக்குதுங்க. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 12, 13 லிட்டருக்கு கறவை கேரண்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மடி கம்மியாக இருக்கலாம். கண்டிப்பாக கண்ணு போட்டோம்னா நல்லாவே மடி எடுக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 லிட்டர் கறவை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 46,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவையானவங்களுக்கு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புனாங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் விலையில் 2வது ஈத்து மாடாக இருக்கணும். நல்ல சைனிங்கில் ஒரு தெளிவான HF ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு 12, 13 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா HFல நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு டாப் குவாலிட்டியான மாடுங்க. பல் பார்த்தீங்கன்னா 6 பல் போட்டிருக்கு. ஈத்து பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடு தாங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்களும் தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. 6 பல்லு தலையீத்து 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடு கன்றுனுங்க. நல்ல நீட்டு போக்கில் காரிச்சிட்ட நல்ல ஒரு கலர்ஃபான மாடுங்க. எல்லா பொறுப்புலையுமே இருக்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்திலே ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 15 லிட்டருக்கு மேலேயே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 8, 7, 15 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. கண்டிப்பாக பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்களாம் தாராளமாக இது மாதிரியான மாடலை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. HFல நல்ல ப்ரீடில் நல்ல பால் குமமைப்பில் நல்ல முகலட்சணத்தில் எல்லா பொறுப்புலையும் ஒரு தெளிவாக இருக்கணும் ஒரு மாடு அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 65,000 சொல்லியிருக்காங்க. தேவையானவங்களுக்கு மட்டும் வீடியோ கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு
அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான கிடையாதுங்க. 2 பல் தான் போட்டிருக்குது. 2 பல்லுக்கே நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க. 2 பல்லு தலையீத்து வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். செம்பூத்து காரியில் நல்ல மூலச்சனமான மாடுங்க. நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ தான் முன்மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் பின்மடி கண்டிப்பாக டைம் ஆகும். ஒரு 15 நாள் ஒன்று நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 12-13 வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு கறவைத்திறன் சொல்கிறோம். அது கொஞ்சம் முன்னப்பன கறக்கலாங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 12-13 லிட்டர் வரைக்கும் தலையீத்தில் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் 49,500 சொல்லியிருக்காங்க. தேவைக்கு மட்டும் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவல சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. சந்தனப்பிள்ளை சட்டையில் இருக்குதுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடு தாங்க. ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஈத்து மாடு. போட போகிற கன்று 4வது கன்று. பல் வந்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக எல்லாமே இருக்குதுங்க. நல்ல மடி செட்டில் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது. இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்றுணும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. இந்த இடத்துல தாராளமாக அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். மாடு வந்து பண்ணால் அந்த தரத்தில் இருக்குது. நல்ல சைஸு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 36,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறைந்த விலையில் நல்ல ஒரு கறவைத்திறனில் ஒரு ஈத்து மாடாக வேணும், சந்தனப்பள்ளி சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 36,500 விலையிலுமே கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 5 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஒரு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேட்டர் மட்டும் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் பேசியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்கிறேன், நான் அவர்கள் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.